அநேகமா கேட்ட தொகை சாங்ஷன் ஆயிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எந்த தடங்களும் வராது, வேலையும் கடகடன் நடக்கும். எனக்கு சக்கரை கம்மியா தானே போட்டிருக்க? ஆமா ஆமா, தேங்க்ஸ். அப்புறம் திலீபா, ஆபீஸ் திறக்கிறதுக்கு நல்ல நேரம் எல்லாம் பாத்துட்டியா? அதெல்லாம் அம்மாவோட பொறுப்பத்த. அவங்க சொல்ற நாள்ல நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் அண்ணி. ஐயோ அவந்திகா, காஃபி கொட்டிடுச்சுமா, கொஞ்சம் போய் துணி எடுத்துட்டு வந்து தொட. போ துணி எடுத்துட்டு வா. போய் துணி எடுத்துட்டு வாமா. ஈஸ்வரி. அவந்திகா, என்ன அப்படியே இந்த கப்பையும் கொண்டு போயிடு, உள்ள வச்சிரு. கவிதா, உங்க ஆபீஸ்ல உனக்கு என்னமா வேலை? வேலையை நாங்க ஷேர் பண்ணிப்போமா. எந்தெந்த வேலையை நான் பார்க்கணும், எதை திலீபன் பார்க்கணும்னு பிளான் பண்ணி பக்காவா பிரிச்சு வச்சிருக்கோமா. சரி. அவந்திகா குடுமா, நான் தொடச்சுக்கிறேன். குடு, நீ போமா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்புறம் உமா, வந்த வேலை முடிஞ்சது. தோ இந்த செய்தியை கேட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, சந்தோஷம். நான் வரேன். அப்புறம் உமா, நல்ல நாள் பாக்கிறதுக்கு நீ ஜோசியர் வீட்டுக்கு போனா சொல்லு. நான் வரேன். நான் சொல்றேன். நான் வரேன். பர்சனல். ஈஸ்வரியம்மா, கொஞ்சம் மேல வரீங்களா? எவ்வளவு பாசமா கூப்பிடுறா, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. அவந்திகா, என்னம்மா இந்த அம்மாவை வர சொன்ன? சத்தம் போட்ட கொன்னுடுவேன். அடக்கமா நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ, புரியுதா? என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை? உனக்கு என்ன மரியாதை? அப்படி விட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காஃபி போடுன்ற, டேபிள தொடன்ற, எச்சி கிளாஸ் எடுன்ற. யார் நீ இந்த வீட்டுக்கு? அத்தைக்கு ஃப்ரெண்டுனா இந்த வீட்டுக்கு நீ முதலாளி ஆயிடுவியா? 5 நிமிஷம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போற உனக்கெல்லாம் அவ்வளவு திமிர் வந்துருச்சா? இல்ல அவந்திகா, நான் நினைச்சா உன் கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே உடைச்சிட முடியும், தெரியுமா? இந்த அவந்திகாக்கு கோவம் வந்தா எதை வேணாலும் செய்வா, தெரியும்ல? நானே வேண்டா வெறுப்பா நட்ராஜ் சொன்னானேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் முதுகுல ஏறி சவாரி செய்யலான்னு பாக்குறியா? உன்னோட எச்சி கிளாஸ நான் எடுக்கணுமா? அது என் வீட்ல நான் எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமா உனக்கு? நான் குடிச்ச கிளாஸையே நான் எடுக்க மாட்டேன். நீ இங்க வந்து ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. என்ன அவந்திகா, நீ பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? கொன்னுறேன் பாத்துக்கோ. கொஞ்சம் குனிஞ்சா ஏறி மிதிப்பியா நீ? நான் மிதிச்சா உன்னால தாங்க முடியுமா? 4 காசு பாக்குறதுக்கே ரோடு ரோடா அலையிற பரதேசி நீ எனக்கு வேலை சொல்றியா? தப்புதாமா. சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. நான் யாரு தெரியுமா? இந்த வீட்டோட மகாராணி. இன்னைக்கு வேலை செய்யற மாதிரி நடிச்சாலும் நான் தான் இந்த வீட்டு மகாராணி. கூடிய சீக்கிரம் என் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வரப்போறா. என்ன பாக்குற? எல்லாம் பிளான் போட்டு வச்சிட்டேன். அவளும் வந்துட்டா இந்த வீடு முழுக்க எங்க ராஜ்யம்தான். 2 பேருமா இந்த வீட்டையே ஆள போறோம். மொத்த வீடு எங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு கதவியை இழுத்து சாத்த போறோம். தேவையில்லாத ஜென்மங்க நீ. ஆமா, அவ பேர் என்ன? அந்த வைத்தி பொண்டாட்டி சுசீலா. ஒருத்தர் உள்ள வந்து பொழப்பு நடத்த முடியாது. எல்லாரும் வெளியே இருந்தே வந்தோமா, காஃபிய குடிச்சோமா, கைய கழுவுனமான்னு போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த வளர்மதியை மட்டும் அவளை விடுவியா? எல்லாருக்கும் தான். ஆனா வளர்மதி ஆண்டி ஒன்ன மாதிரி எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறது இல்லையே. வந்தோமா, பேசினோமா, போனோமான்னு இருக்காங்க. ஆனா நீ வந்த வேலைய பார்க்காம இங்க இருக்கிற எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற. இங்க இருக்கிறவங்கள வேலை வாங்குறது, மாமா, அத்தை, பெரியமா, பெரியப்பான்னு சீனை போடுறது, இந்த ஓவர் உறவு கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட வீட்டு படியேறவே விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, நீ என்ன எங்க மாமா கூட பிறந்த? நீ அவரை அண்ணாங்கிறதும்
அந்த வளர்ந்து கிட்டவ உன்னை அம்மான்றதும் என்ன எல்லாரும் கூத்தடிக்கிறீங்களா? ஆ? உன் புருஷன் எங்க மாமா கிட்ட கைய கட்டி வேலை பார்த்து கை நீட்டி சம்பளம் வாங்குற சாதாரண ஆள் தானே? உன் பையன் கண்ணனும் என் புருஷன்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறவன் தானே? வேலை செய்யறவங்கன்னா வேலை செய்யறவங்களா மட்டும்தான் இருக்கணும். ஆபீஸ் சம்பளம் அதோட நிப்பாட்டிக்கணும். இப்படி சீராட்டுறது, பாராட்டுறது, ஒட்டி உரசுறது இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. புரியுதா? கிளம்பு. ஏய், உன் மருமக என்ன கூப்பிட்டு இப்படி பேசிட்டா அசிங்கப்படுத்திட்டான்னு கீழே போய் ஒப்பாரி வைக்க கூடாது. அப்படி நீ ஒப்பாரி வச்சாலும் அதை சமாளிக்கிற தைரியமும் தெனாவட்டும் எனக்கு இருக்கு. அப்படி நீ வாயை மட்டும் திறந்துட்ட, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ கால் எடுத்து வைக்க முடியாத சொல்லிட்டேன். சொல்ல மாட்டேன் அவந்திகா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த அவந்திகா யாரு, எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு புரிஞ்சு வச்சுக்கோ. சூழ்நிலை சரியில்லாம சொன்னதை செஞ்சா உனக்கு ஏறி விளையாட வேற தோணுதோ? கொன்றுவ. போ, ஓடி போ. சீக்கிரம் போ. ஈஸ்வரி, பேசிட்டியா? என்ன சொன்ன அவந்திகா? பேசிட்டேன். ஒண்ணும் இல்ல, வேலையில செய்யறேனே, நல்லா செய்யறேனான்னு கேட்டா. அவ்வளவுதான். அப்படியா? சரி உமா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. பூமிகா, ஏய், இங்க எதுக்கு வந்த? நான் எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நான்சென்ஸ். என்ன கொஞ்சம் தனியா விட்டுட்டு போறியா? அர்ஷினி, நான் தான் கமல். நீங்க கமலா? ஆமா. நீ எப்படி என்கிட்ட அர்ஷினின்னு போய் சொன்னியோ, அதே மாதிரி நானும் உன்கிட்ட கமல்னு போய் சொன்னேன். அதனாலதான் நாமளே மீட் பண்ண வந்துட்டு அந்த இடத்துல எல்லாம் நாமளே சண்டை போட்டு போயிருக்கோம். யோ, படிச்சு வந்தேனே நீ காட்டா மாதிரி நடந்துக்கிற. ஒரு பொண்ணு இவ்ளோ அசிங்கமா பாக்குறியே, வெக்கமா இல்ல? பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த
மாட்டியா? இப்படி தெரு தெருவா போய் பொம்பளை பொறுக்கி வேலை பண்றது உன் பொழப்பா? இப்ப மேலே வந்து மோதுறியா உன்னை? நம்ம சொன்ன போய் நம்மளை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. சரி, இப்ப உண்மை தெரிஞ்சிச்சுல, வா பூமிகா. போயிடு சரவணா. நான் ஏற்கனவே ஒரு பெரிய அப்செட்ல இருக்கேன். தெரியும், நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட போன்ல சொன்ன. பூமிகா, நேர்ல ஒருத்தர் வெறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்கு. அதனாலதான் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடிஞ்சது. போன்ல பேசின கமல் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? உனக்கு எப்படியோ என்னமோ, ஆனா எனக்கு அர்ஷினி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவ வருத்தத்துல ஏதாவது பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் இப்ப பதறி போய் ஓடி வந்திருக்கேன். இத பாரு, எந்த நிமிஷம் உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுது பூமிகா. நமக்கு பிடிச்சவங்களோட வலி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை வாங்கிக்கிற சக்தி நமக்கு இல்லையே. என்ன பண்றது? இப்போதைக்கு நான் உனக்கு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். விடுங்க, எனக்கு இப்ப அதை பத்தி பேச என்னவோ மாதிரி இருக்கு. சரி, நான் பேசல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. அநேகமா வாழ்க்கையில இது வரைக்கும் நீ ஏமாற்றத்தையே பார்த்திருக்க மாட்ட போல இருக்கு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு 2 நாள் விட்டு இதை யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு சின்ன விஷயம்னு உனக்கே தெரியும். இத பாரு, அது வரைக்கும் எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாத. முடியல சரவணன், நான் ரொம்ப நம்பினேன். நிஜமாவே அவனுக்கு என் மேல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். எனக்கு புரியுது, காதல்ன்றது 2 மனசுலயும் இருக்கணும் இல்லையா? சாதாரணமா பேசுறத காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும் பூமிகா. இல்ல சரவணன், அவன் என்ன பார்க்க வரும்போது கூட அவன் கண்ணுல அந்த சிரிப்பு இருந்தது நான் பார்த்தேன். அதை தாண்டியும் அவன் திடீர்னு பூமிகா, அழுறது நல்லதுதான், ஆனா ஆனா இங்க வேண்டாம். ப்ளீஸ், இந்தா உன் கண்ணை தொடச்சுக்கோ ப்ளீஸ். முடியல சரவணன், எனக்கு அழணும். ஆனா எங்க அழறதுன்னு தெரியல. அம்மா அப்பா முன்னாடியும் அழ முடியாது, யாருக்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியல. பூமிகா, ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ். அழாத பூமிகா, கண்ணை தொடச்சுக்க. பூமிகா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க எப்படி இங்க? இந்த தம்பி தான் ஃபோன் பண்ணுச்சு. என்னாச்சு? அந்த மானங்கட்ட ராஸ்கல் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போன தடவை என் பொண்ணை கடத்த முயற்சி பண்ணதுக்கே அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அவன் ஏன் ஜாதிக்காரன், அதனால போலீஸ்க்கு போகாம இருந்த. என்ன சொல்லணும்? என் மேலதான் தப்பு. ஐயோ அப்பா, அவங்க எல்லாம் எதுவும் பண்ணலப்பா. அப்புறம் நீ ஏமா அழுகுற? என்னாச்சு? ஏப்பா, நீயே சொல்லுப்பா. சொல்லுப்பா. சார், பிரச்சனை அந்த ஆளுங்களால இல்ல சார். அப்புறம் என்ன? சார்,
இன்னைக்கு தான் காலேஜ் செமஸ்டர் ரிசல்ட் வந்திருக்கு. பூமிகா 4-5 பேப்பர்ல மோசமான மார்க் எடுத்திருக்கு. அதான் அழுதுட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் பதட்டத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஏமா இதான் பிரச்சனையா? இந்த விஷயத்துக்கு அழுத? நல்ல பொண்ணுமா நீ. நல்ல மார்க் தான் எடுக்கணும்னு இப்ப யாரும் உன் கழுத்துல கத்தி வச்சது? வர்ற படிப்பு வரட்டும், உன்னால முடிஞ்ச மார்க் எடு, அவ்வளவுதானே? சார், இந்த விஷயத்த நீங்க சொன்னாதான் கேட்கும். அதனால தான் உங்களை வர சொன்னேன். நீங்க வந்ததும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுங்க. கூட்டிட்டு போங்க. நல்ல விஷயம் பண்ணீங்க தம்பி. ஏமா இதுக்கெல்லாம் போய் அழலாமா? வா போலாம். வரேன் தம்பி. சரிங்க சார். வா. சார், ஒரு நிமிஷம். என்ன தம்பி? பூமிகாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. நைட்டு கூட தனியா படுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கு. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க. நாங்க வரோம்ப்பா. சரிங்க. வா. வாங்கம்மா, என்ன வேணும்? காய்கறி தாங்க வேணும். அது சரிம்மா, என்ன காய்கறி வேணும், எவ்வளவு வேணும்னு கேட்டேன். ஒரு 25 கத்திரிக்காய் வேணும். அப்புறம் 50 வெண்டைக்காய். அப்புறம் 10 பச்சை மிளகாய். புடலங்க ஒரு 1/2 மீட்டர், அவ்வளவுதான். புடலங்கா 1/2 மீட்டரா? ஆ. என்னையா அப்படி பாக்குற? நான் கேட்டது இருக்கா இல்ல வேற கடைக்கு போகவா? அம்மாமா, எல்லா காய்கறியும் இருக்கு. ஆமா, நீங்க காய்கறி வாங்க வர்றது புதுசா? ஏன், எதுக்கு கேக்குற? இல்லம்மா, காய்கறி எல்லாம் கிலோ கணக்குல தான் வாங்குவாங்க. அதனால தான் கேட்டேன். ஓ, அப்படியா? சரி, அப்போ ஒவ்வொன்னுலயும் 5 கிலோ போடுங்க. 5 கிலோ ரொம்ப அதிகமா இருக்குமா? எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கு, கரெக்டா இருக்கும். ஹலோ, உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு தேவையான காய்கறி எடுத்துட்டு வாங்க. கொடுங்க. மாமா, கத்திரிக்காய் சொத்தையா இல்லையான்னு பாக்கணுமா? உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னேன்ல. மா, என்ன பொண்ணுமா நீ? வெண்டைக்காய் முத்தலா பிஞ்சான்னு பாக்கணுமா வேண்டாமா? ஏமா, உன் வேலையை போய் பாக்குறியா? போமா. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா ரொம்ப தான் செலுத்துக்கிற. ஏய், போ. ஐயப்பா. மா, எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவா. யோ, எல்லாத்தையும் எடுத்து கொட்டியா? மா, புடலங்கா வேணுமா? ஆமா, வேணும். இந்தாங்க, இதுல போடுங்க. மொத்தம் எவ்வளாச்சு? இருங்கம்மா, சொல்றேன். 353 ரூபா 50 காசு ஆச்சுமா. இந்தாங்க. 500 ரூபாயா? 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லையாமா? பரவாயில்ல பரவாயில்ல, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க.
இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆ, நம்ம கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆச்சே. இந்த ஆள் இந்த டைம்ல எங்க வெளியே போறா? எப்போ வர சொன்ன? எப்போ வர? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. கண்ணை எப்படி இங்க? சார் சாரி சார், டிராஃபிக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்றாங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மேட்ரு என்னாச்சு? இந்த கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க.